ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. அப்படி இப்படின்னு நமக்கு நாளெல்லாம் ஓடிப்போச்சு. இந்த 10 டேஸ் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையுமே வந்து புதுசாக படிக்காதீங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்லலாம் வந்து வீடியோஸ் போடுறாங்க. தமிழ் தகுதி தேர்வு, 10th ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அப்படிலாம் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கொஷின்ஸ், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து 6th to 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் நிறைய கேளுங்க. நிறைய விஷயத்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு தடவை பாருங்கள். படித்தது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தடவை கண்ணாலையாச்சும் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி எடுத்து கடகடன்னு ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணினாலுமே நம்ம மைண்டில் வந்து இன்னும் வந்து அதை படிக்கலை, இதை படிக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எக்ஸாம் எப்படி இருக்குமோ, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ, அப்படி தான் ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மனநிலையாக தான் இருக்குது. உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா அதிலலாம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அது என்ன படிக்கலையே, இது என்ன படிக்கலையே, இது ஞாபகம் இருக்கா, அப்படி இப்படின்னு ஏதாவது மைண்டில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன தான் படித்தாலும் சிஸ்டர் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது, எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு சம்டைம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆமாம் சிஸ்டர், கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும்னு எல்லா சேனல்லையுமே யூடியூப் சேனல்லலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருப்போமே, நம்மளால் அந்த 3 hours ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட்லாம் ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் நம்ம இருக்கோம். இது வரைக்கும் இந்த எஸ்டிடி எக்ஸாமே நடக்கலை, ஃபஸ்ட் டைமாக நடக்குது. ஸோ நம்மளை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அதிகமாக வந்து 6th to 10th கேட்பாங்கன்ற மாதிரியான ஒரு பாதையில் வந்து நம்ம நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். 11th 12thலாம் அதிகமாக இருக்காது அப்படின்ட்டு. பட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே, நம்ம படித்த விஷயத்தை திருப்பி திருப்பி படிப்போம், அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து 3 குழந்தைங்களையும் சமாளிச்சுட்டு டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, வீட்டு வேலையும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 3 குழந்தைங்கனாலும் பெரிய பையன் பார்த்திங்கன்னா 8th standard படிக்கிறான், பாப்பா வந்து 3rd, தம்பிக்கு வந்து 2.5 வயசு ஆகிடுச்சு. ஸோ பெரிய பிள்ளைங்க 2 பேருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பும் போது பார்த்திங்கன்னா, நான் இந்த கிச்சன் வேலையை மட்டும் பார்த்தா போதும், அவங்களே அவங்க ரெடி ஆகிக்குவாங்க. பாப்பாவுக்கு மட்டும் தலை பின்னி விட்டால் போதும். தம்பியும் வந்து ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான். அவனுக்கு தனியாக திங்ஸ் எடுத்து கொடுத்து விளையாட்டு ஜாமான்லாம் போட்டோம்னா அவன் அழகாக விளையாடுவான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க, ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் தான் கொஞ்சம் மார்னிங் வந்து தம்பியை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு அவங்க கிளம்பிகிட்டு இருக்க டைம்லேயே நான் சமைச்சிக்கிட்டு சைட் பை சைட் பாத்திரம் கழுவிட்டு வீடு கூட்டிக்கிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்குமே வந்து நான் சைட் பை சைட் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானும் தம்பியுமே குளிச்சுட்டு வாஷிங் மிஷின் துணி போட்டோம்னா மொத்த ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக புக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுற வேலை தான் இருக்கும். மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஊட்டிடுவாங்க. ஸோ வந்து அவங்க இல்லாத நேரத்தில் தான் நான் ஊட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு 12 o'clock போல் தூங்கிடுவான். ஸோ அப்படியே சமாளித்து தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தம்பி டியூஷன் போயிடுவான், பாப்பாவுக்கு நான் சொல்லித்தரணும். ஸோ இப்படி தான் சிஸ்டர் குழந்தைங்கள வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி வந்து தூங்குவான், ஒரு 2 hours தூங்குறான் அப்படின்னா, அவன் ஒரு மணிக்கு தூங்குறான்னா ஒரு 3 o'clock வரையும் தூங்குவான். அதுக்குள்ளே பாப்பா வந்துடுவாள் ஸ்கூல் விட்டு. அவள் வந்ததுக்கப்புறம் அவளோட விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்படி வந்து அவனை அப்படியே பார்த்துக்குவேன். பிள்ளைங்களும் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்க மாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டு வேலையும் வந்து நம்ம காலையில் சமையல் பண்ணும் போதே அப்படியே சைட் பை சைடு விளக்கிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எல்லா வேலையுமே ஒரே டைமில் முடிஞ்சிடும். இப்போ ஒரு 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து
நமக்கு எவ்வளோ தான் காசு லட்ச ரூபா கொட்டி கொடுத்தாலும் நம்ம அந்த கிச்சனுக்குள்ளே வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock தான் திருப்பி வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் சிங்க்கு மட்டும் நம்ம எப்போவுமே வந்து கிளியர் பண்ணவே முடியாது. அதில் ஏதாவது 2 பாத்திரம் இருக்கும். பொதுவாகவே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே நமக்கு வேலை வேலை வேலைன்னு அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்போம். ஐயோ பாத்திரம் இருக்குது, மாவாட்டணும், இப்படியே திங்கிங்கில் இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளை அந்த விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 10 மணிக்கு அப்புறம் நான் என்னதானாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். நான் ஈவினிங் 5 o'clock மேலே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 to 5 வந்து நம்ம நல்லா படிக்க யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் வந்து டைம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தது கிடையாது. இது வந்து மார்ச் மந்த் எடுத்தது. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஹிஸ்ட்ரி படிக்கும் போது டாபிக் வைஸாக படித்தேன் இல்லையா, அப்போ வந்து குப்த பேரரசு படிக்கும் போது எடுத்தது. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இருக்க மாட்டேங்குதில்ல. இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து யூடியூப்பில் நான் போடலை. அப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போடாமல் இருந்தது. சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ இருக்குது, ஸோ அதில் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் வந்து தொடர்ந்து படிங்க. அடுத்து வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து Group 2 வந்து அப்ளை பண்ணுறீங்களா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கேன் சிஸ்டர். Group 4 வந்து அப்ளை பண்ணலை. ஏன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோமா, ஸோ அதுக்கு ஜிஎஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம இங்கிலீஷ் படிக்கணும். ஸோ வந்து அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து போன தடவை Group 4 எழுதலை. ஆனால் இப்போ வந்து Group 2 வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எஸ்ஜிடி முடிஞ்சோனையுமே நீங்கள் வந்து Group 2க்கு படிக்கிறதையும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர். முடிஞ்ச அளவு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து படிங்க. நிறையா டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். வேலைக்கு போகிற சிஸ்டர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள், அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது இந்த மாதிரி ஒன்லைனர் வீடியோ, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் அந்த ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி ஒன்லைனர் வீடியோ அப்படிலாம் கேளுங்க. முடிஞ்ச வரையும் நம்பிக்கையோடு போராடுவோம். நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அடுத்த பிரச்சனை. முடிஞ்ச வரையும் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் வேலை இருக்குது, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே இருந்து நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு நடுவுலையும் நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கோம், இவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது கொஷின், என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரையும் தொடர்ந்து படிங்க சிஸ்டர். நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்லைனர் வீடியோஸ்லாம் பாருங்கள். அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்த டாபிக்ஸ்லாம் திருப்பி திருப்பி படிங்க. மேக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஆகுது பாருங்கள். நிறையா வந்து மேக்ஸ் வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இப்போ பார்த்தா டக்குன்னு ஒரு சில இதெல்லாம் நமக்கு புரியாத மாதிரியே இருக்குது. என்னடா இது, இதெல்லாம் நம்ம பார்த்தோமா, நம்ம தான் இந்த நோட்டில் இதை ரைட் பண்ணோமான்ற மாதிரிலாம் தோணுது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர்ஸ். தொடர்ந்து படிங்க.